Hi students, welcome to VV Guru NEET Artificial Intelligence app. இது உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 30,000 சால்வ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு டெஸ்ட் எடுங்க. அதே போல் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எய்ம்ஸ் 2019 கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணலாம். அந்த 2019 எய்ம்ஸ் 4 வாட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ரீ எக்ஸாம்லாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். 4 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 26th மேல ஃபோர்நூன் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். அதே மாதிரி 27th மேல ஃபோர்நூன் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர். இப்போ இது எந்த பேப்பர்னு பார்த்தீங்கன்னா 26th மேயோட ஆஃப்டர்நூன் பேப்பர். இதில் நம்ம முதல்ல ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். First question பாருங்க. For a wire R divided by L equal to 1/2 and length of wire is L equal to 5 cm. If potential difference of 1 voltage is applied across it, we have to find the current through the wire. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்கள் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வயரோட லென்த் கொடுத்துருக்காங்க. தென் அந்த வயரில் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. we have to find the current. ஓகே, இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு கீழே நான் டைம் கொடுத்துருக்கேன். அதில் 30 செகண்ட்ஸ் டைமர் இருக்குது. உங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் அதை வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டில் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரெக்டாக வேல்யூ கொடுக்கல நமக்கு. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் டிவைட் பை எல் ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இன்டெரக்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஆர் ஈக்குவல் டு L/2. அதை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர் டிவைட் பை எல்லுன்னு இருக்குது. அந்த டினாமினேட்டரை நீங்கள் ரைட் சைடில் கொண்டு போகும்போது இட் வில் பிகம் ஆன் த நியூமரேட்டர். ஸோ ஆர் ஈக்குவல் டு L/2. எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் அதை வந்து சென்டிமீட்டரை முதல்ல மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மல்டிப்ளைட் பை 10⁻⁻2 மீட்டர்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 5 மல்டிப்ளைட் பை 10⁻⁻2 டிவைட் பை 2, இதுதான் ஆரோட வேல்யூ. அப்புறமா நீங்கள் ஓம்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஓம்ஸில் வந்து V ஈக்குவல் டு IR. அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? I ஈக்குவல் டு V/R. ஸோ I ஈக்குவல் டு V வந்து கொடுத்துருக்காங்க 1 வோல்டேஜ். ஸோ I ஈக்குவல் டு 1 டிவைட் பை அந்த ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 × 10⁻⁻2 டிவைட் பை 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் I ஈக்குவல் டு 40 ஆம்பியர்னு கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன் B. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் B, கரண்ட் ஈக்குவல் டு 40 ஆம்பியர். Second question, if modulation index mu equal to 1/2 and Vm equal to 2, then find out Vc. Vm na message voltage, Vc na carrier voltage. ஸோ இங்கே வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கேரியர் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 2, செகண்ட் ஆப்ஷன் 4, தேர்ட் ஆப்ஷன் 6, ஃபோர்த் ஆப்ஷன் 8. ஸோ ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். அதை அப்ளை பண்ணால் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள்.
செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, மெசேஜ் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஓகே, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாடுலேஷன் இண்டெக்ஸோட ஃபார்முலா நீங்கள் எழுதுங்க. அந்த ஃபார்முலா வந்து மியூ ஈக்குவல் டு விஎம் பை விசி. ஸோ மியூ கொடுத்துருக்காங்க, விஎம் டிவைட் பை விசி ஈக்குவல் டு 1/2. ஓகே, நமக்கு விஎம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா விசி மட்டும் தான் தெரியாது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், விசி ஈக்குவல் டு 2 இன்ட்டு விஎம். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ விசி ஈக்குவல் டு 4. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். யூஸ்வலாக உங்களுக்கு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டினில் ஒரு 20-25 கொஸ்டின் ஈஸி கேட்டகரியில் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப ஹார்ட் கேட்டகரியில் வரலாம், இன்னொரு 10 கொஸ்டின் வந்து மீடியம் கேட்டகரியில் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சால்வ் த கொஸ்டின். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் விசி ஈக்குவல் டு 4. Third question, if a small orifice is made at a height of 0.25 meter from the ground, the horizontal range of the water stream will be. அதாவது கிரவுண்ட்லேருந்து ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேலே ஸ்மால் ஆரிஃபீஸ், ஒரு சின்ன துளை இருக்குது அல்லது ஒரு ஓப்பனிங் இருக்குது, அது வழியாக தண்ணி வருது. அந்த தண்ணியோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 86.6 சென்டிமீட்டர், செகண்ட் ஆப்ஷன் 56.6 சென்டிமீட்டர், தேர்ட் ஆப்ஷன் 46.5 சென்டிமீட்டர், ஃபோர்த் ஆப்ஷன் 76.6 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இந்த தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹைட் 1 மீட்டர் இருக்குது. அதில் கிரவுண்ட்லேருந்து 0.25 மீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக வாட்டர் வந்து வெளியே வருது. அந்த வெளியே வரக்கூடிய வாட்டரோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை டைம். இதில் வெலாசிட்டிக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g வித்தின் த ப்ராக்கெட் கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச், அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிறது இந்த ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் 1 மீட்டர். ஸ்மால் ஹெச் அப்படிங்கிறது கிரவுண்ட்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் எந்த ஹைட்டில் வந்து அந்த ஹோல் இருக்கோ அதுதான் ஸ்மால் ஹெச். அது வந்து 0.25. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் ஸ்ட்ரீம். தென் நம்ம வந்து டைம் கண்டுபிடிக்கணும். டைம் வந்து நம்ம அந்த ஹைட்டோட ஃபார்முலா இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம இன்டெரக்டாக கண்டுபிடிக்கலாம். ஹைட் ஈக்குவல் டு 1/2 g/t². இதுலேருந்து நம்ம இன்டெரக்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த t²லேருந்து வி கேன் டேக் த ஃபார்முலா ஆஃப் த டைம். அதாவது அந்த t² நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது t ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைட் பை ஜின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஈக்குவல் டு v இன்ட்டு t, வெலாசிட்டி இன்ட்டு டைம் பீரியட், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டு ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது ஸ்கொயர் ரூட் 2g வித்தின் த ப்ராக்கெட் கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் மல்டிப்ளைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h பை g. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் இன்ட்டு ஸ்மால் ஹெச்னு கிடைக்கும். இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபிட்டல் ஹெச் வந்து 1 மீட்டர், ஸ்மால் ஹெச் வந்து 0.25 மீட்டர். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we are getting the answer horizontal range equal to 0.866 மீட்டர். இதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது, என்ன ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது பாருங்கள். அதாவது v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
2GH அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் த வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 கிடைக்கும். அப்புறம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஈக்குவல் டு V இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2H/G. இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். IUPACயோட நேம், இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில், அந்த காம்பவுண்டோட IUPAC நேம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா 2-hydroxy-4-aminohexane. செகண்ட் ஆப்ஷன் 4-amino-3-ethylhexane 2-all. தேர்ட் ஆப்ஷன் 3-amino-4-ethylhexane 5-all. ஃபோர்த் ஆப்ஷன் 3-ethyl-4-amino-hexane 2-all. அது அல்னு கூட நம்ம சொல்லலாம், OL அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். அந்த IUPACக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த பேரண்ட் செயின், அப்புறம் அதோட சப் செயின்ஸ், ஒவ்வொரு காம்பவுண்டும் எங்கே பிளேஸ்டாக இருக்கோ அதை பொறுத்து நேம் மாறும். அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி இந்த காம்பவுண்டோட நேம் கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்கலாம். அந்த கொடுத்துருக்கிற காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு நம்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 5 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் பிரான்ச்சில் OH இருக்குது, ஃபோர்த் பிரான்ச்சில் NH2 இருக்குது. நம்மளோட IUPAC ரூல்ஸ் படி ஃபோர்த் பிரான்ச்சில் NH2 வர்றதுனால அதை நம்ம 4-aminoங்கிற நேம் ஆட் பண்ணுறோம். அதே போல் செகண்ட் பிரான்ச்சில் OH வந்திருக்கிறதுனால 2-all, OL அல் அல்லது ஆல் 2-all நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த NH2OH அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எத்தில் ஹெக்ஸான். இந்த ஃபார்மேஷன் வந்து தேர்ட் பிரான்ச்சில் இருக்கிறதுனால we are adding 3-ethylhexane. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4-amino-3-ethylhexane 2-all. Next question. The conductivity of a 0.005 molar solution of weak monobasic acid is 10⁻³ s centimeter power minus 1. If lambda m for the weak acid is 500 s centimeter square mole power minus 1, then we have to calculate the parameter Ka for the weak monobasic acid. ஸோ இது ஆல்மோஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். கேக்குள்ளே ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். அந்த ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து 4 × 10⁻⁻6, ஆப்ஷன் பி 16 × 10⁻⁵, ஆப்ஷன் சி 14 × 10⁻⁸, ஆப்ஷன் டி 8 × 10⁻⁵. ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிங்க. பேராமீட்டர் கேவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 × 10⁻⁵. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கேஏக்கு ஃபார்முலா வந்து C⁴². ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து λm டிவைட் பை λm∞. முதல்ல λm கண்டுபிடிங்க, தென் ஆல்ஃபா கண்டுபிடிங்க. ஆல்ஃபாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி
கேஏ கண்டுபிடிக்கலாம். லேம்டா எம்க்கு ஃபார்முலா என்னென்னா லேம்டா எம் ஈக்குவல் டு 1000 மல்டிப்ளைட் பை கே டிவைட் பை எம். அதில் எம் கொடுத்துருக்காங்க, கே நமக்கு தெரியும். ஸோ 1000 மல்டிப்ளைட் பை 10⁻³ டிவைட் பை 0.05. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா லேம்டா எம் ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும். தென் ஆல்ஃபா கண்டுபிடிங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 20, அதாவது லேம்டா எம் கண்டுபிடிச்சிருக்கோம். 20 டிவைட் பை 500. லேம்டா எம் இன்ஃபினிட்டி அது கொடுத்துருக்காங்க 500. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.04. இப்போ நமக்கு ஆல்ஃபாவும் தெரியும், லேம்டா எம்மும் தெரியும். இந்த ஆல்ஃபா வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா we can calculate KA. KA equal to C into alpha square, அதாவது 0.05 into 0.04 the whole square. அதோட வேல்யூ வந்து 8 into 10⁻⁵. So the right answer is KA equal to 8 into 10⁻⁵. Next question. Calcium acetate on heating gives. கால்சியம் அசிட்டேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? எத்தில் ஆல்கஹால் அல்லது அசிட்டோன் அல்லது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு அல்லது அசிட்டைல் டிஹைடைடு. இதில் எந்த ஆப்ஷன் ரைட்னு கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அசிட்டோன். அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கால்சியம் அசிட்டேட்டை நீங்கள் ஹீட் பண்ணும்போது நமக்கு அசிட்டோனும் கால்சியம் கார்பனேட்டும் கிடைக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் அசிட்டோன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஹார்மோன் இன்ஹிபிட் மார்ஃபோஜெனிசிஸ்? இந்த மார்ஃபோஜெனிசிஸ் ப்ராசஸை எந்த ஹார்மோன் வந்து தடுக்கும்னு கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் IBA, செகண்ட் ஆப்ஷன் ABA, தேர்ட் ஆப்ஷன் ஜாஸ்மோனிக் ஆசிட். இப்படி ஒரு ஆசிட் இருக்காதுன்னு கேட்காதீங்க, ஆசிட் இருக்குது. இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்லேருந்து எடுக்கிற ஆசிடுக்கு பேர் தான் ஜாஸ்மோனிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து 2,4D. இது ஒரு கெமிக்கலோட ஷார்ட் நேம். ஸோ எல்லாமே கெமிக்கல் நேம்ஸ் தான். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் விச் இஸ் த ரைட் ஹார்மோன். அதை கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ABA. அது வந்து அப்சிசிக் ஆசிட், அதோட ஷார்ட் ஃபார்ம். அப்சிசிக் ஆசிட் வந்து ஆசிட் கிடையாது, அது ஒரு ஹார்மோன். ஜென்ரலாக அது என்ன பண்ணுன்னா அந்த க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். நீங்கள் இந்த கொஸ்டினில் முதல்ல மார்ஃபோஜெனிசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மார்ஃபோஜெனிசிஸ்னால் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஆர்கனிசம் வந்து அதோட ஷேப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மார்ஃபோஜெனிசிஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இன்ஹிபிட், அதை வந்து ஸ்டாப் பண்ணுற ஹார்மோன் எது? ஸோ அந்த ABA அப்படிங்கிற ஹார்மோன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிளான்ட் அல்லது ஒரு ஆர்கனிசத்தோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ABA அல்லது அப்சிசிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் சிமிலர் டேர்ம் டு த ஹைப்ரிட் விகார்? ஹைப்ரிட் விகார் அப்படிங்கிறதுக்கு
சிமிலரான இருக்கிற டேர்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து ஹோமோசிஸ், ஆப்ஷன் பி ஹோமோசைகோசிட்டி, ஆப்ஷன் சி ஹெட்ரோசிஸ், ஆப்ஷன் டி ஹெட்ரோசைகோசிட்டி. இந்த 4 ஆப்ஷனில் எது அதுக்கு ஈக்குவலன்ட் டேர்ம்னு கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, அதாவது ஹெட்ரோசிஸ், அதான் ரைட் ஆன்சர். என்ன கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விகார்னா ஒரு ஆர்கனிசம் அதோட பேரண்ட்டை விட சைஸில், க்ரோத்தில், ஃபெர்டிலிட்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கேரக்டருக்கு பேர் தான் ஹைப்ரிட் விகார்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற வேர்டு தான் அதுக்கு ஈக்குவலன்ட் வேர்டு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஹெட்ரோசிஸ். Next question, which of the following is incorrect? முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். According to Euro norms 4, the sulfur content for the petrol is 50 parts per million ppm. Second statement, CO2 and other poisonous gases cause pollution. CO2 அது மட்டும் இல்லாமல் வேறு நச்சு வாயுக்கள், பாய்சனஸ் கேஸ் என்ன பண்ணுன்னா பொல்யூஷனை உருவாக்கும். தேர்ட் ஆப்ஷன், மேங்கோ அண்ட் கோகனட் ஆர் த ட்ரூப் ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்ஸில் ஒரு டைப் இருக்குது, அது ட்ரூப் ஃப்ரூட். அது என்ன நம்ம சொல்யூஷனில் பார்க்கலாம். மேங்கோவும் கோகனட்டும் ட்ரூப் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்பிள் வந்து ட்ரூ ஃப்ரூட், ஆப்பிள் இஸ் ட்ரூ ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் விச் ஒன் இஸ் இன்கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் தவிர மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸில் 4th ஸ்டேட்மெண்ட் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஆப்பிள் வந்து ட்ரூ ஃப்ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து ட்ரூ ஃப்ரூட் கிடையாது, ஃபால்ஸ் ஃப்ரூட். அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ட்ரூ ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குன்னா ஓவரிலேருந்து டெவலப் ஆகும். தட் வில் அண்டர்கோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஓவரிலேருந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக உண்டாகிற ஃப்ரூட்ஸுக்கு பேர் ட்ரூ ஃப்ரூட். ஆனால் இன்னொரு கேட்டகரி ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஃபால்ஸ் ஃப்ரூட் அல்லது ஆக்சசரி ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது ஓவரி மட்டும் இல்லாமல் அது கூட சமதர் ஃப்ளாரல் பிளாட்ஸ் லைக் தலாமஸ், இந்த மாதிரி வேறு ஃப்ளவர் பாட்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காமல் உண்டாகிற ஃப்ரூட் வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட். ஆப்பிள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்பிள் இஸ் அ ட்ரூ ஃப்ரூட் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஆப்பிள் வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஜெனட்டிக் கோட்ஸ் ஆஃப் ஆர்கினைன் ஆர். ஆர்கினைனோட ஜெனட்டிக் கோட்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல் ஆப்ஷன் வந்து CAU, CAC, CAA. செகண்ட் ஆப்ஷன் GAU, GAC, GAA. Third option CGU, CGC, CGA. Fourth option AGU,
கமா ஏஜிசி கமா ஏஏசி. ஸோ கொடுத்துருக்க கோடில் எந்த கோடு வந்து அந்த ஆர்கேனோட ஜெனட்டிக் கோடாக இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி. அதாவது ஜெனட்டிக் கோட்ஸ் ஆஃப் ஆர்கினைன் வந்து சிஜியு கமா சிஜிசி அண்ட் சிஜிஏ. யூஸ்வலாக அந்த ஜெனட்டிக் கோடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும். ட்ரிப்ளெட்டாக அந்த 3 ஆல்ஃபபெட் சேர்ந்துருக்குல அதான் ட்ரிப்ளெட். இந்த மாதிரி 64 ட்ரிப்ளெட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அதில் இருக்கும் நம்மளோட ஜெனட்டிக் கோட்ஸில். இதை வந்து கோடான்னு சொல்லுவாங்க, CODON கோடான்னு சொல்லுவாங்க. இதில் எஸ்பெஷலி இந்த ஆர்கேன் இருக்குல்ல, அந்த ஆர்கேன் வந்து நம்மளோட உடம்பில் நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அந்த நைட்ரிக் ஆக்சைடுனால் பிளட் வெசல்ஸ் ஓப்பன் ஆகி பிளட் ஃப்ளோ அதிகமாக நடக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து க்ரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த க்ரோத் ஹார்மோன் நேம் என்னென்னா இன்சுலின். அந்த இன்சுலின் ரிலீஸ் பண்ணுறதுனால மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் என்ன பண்ணணும்னா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து அந்த ஆர்கேனோட இம்பார்ட்டன்ட் பர்பஸ், யூஸ்னு கூட சொல்லலாம். இந்த ஆர்கேனோட ஜெனட்டிக் கோடு ஃபுல் கோடு பார்த்திங்கன்னா AGA AGG CGA CGC CGG CGUன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம கொடுத்துருக்கிறதுல பார்த்தோன்னா CGU CGC அண்ட் CGA. இது வந்து given answer. So the right answer is option C. So thank you my dear students. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவில் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த கொஸ்டின் பேப்பரில் 180 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்புக்கு போய் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மார்க் பூஸ்டப் ஆகும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ், உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் பண்ணுறோம்.